என்னமாக்கா ஒரே ஆட்டம் மாட்டம் கொண்டாட்டமா வந்துட்டு இருக்கீங்க? நம்ம கண்ணனுக்கு பிறந்த நாள், அத ட்ரீட் வைக்க போறாரு. ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்களா? ஆமா, ஹோட்டல் போய் பரோட்டா வாங்கி கொடுக்க போறானுங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷல் பரோட்டா ஒன்று பண்ணி தரேன். ஸ்பெஷல் பரோட்டாவா? என்ன பரோட்டானா? என்ன பரோட்டா வேண்டா? என்னன்னா நீங்க என்னையே கிண்டல் பண்றீங்க. உங்ககிட்ட என்ன கேட்டா என்கிட்ட என்ன பரோட்டாங்க? என்னென்ன பரோட்டா? அடே ஆயில்ல போடுவோம்லடா, அந்த எண்ணெய் பரோட்டாடா. ஆயில்ல போட்டு நல்லா பொரிச்சு எடுக்க போறோம். தூத்துக்குடி ஸ்பெஷல் பரோட்டா ஒன்று பண்ணி தரேன்டா. நல்லா போடுவீங்களா நீங்க? போடுவேன்டா. வாழை இலை வாழை போகும்ல, தூத்துக்குடி ஸ்பெஷல் பரோட்டா. மைதா 3 கிலோ. தண்ணி தேவையான அளவுக்கு. உப்பு போடுறானுங்க. நானா என்ன பண்றீங்க? எனக்கு என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? புரோட்டா தயாரிக்கிறதுக்கு மாவு இந்த ரெடி பண்ணிக்கிருக்கேன். எனக்கு நானும் பண்ணலாங்களா? வா, பண்ண தெரியுமாடா? எனக்கு நல்லா பண்ணுவானுங்க. வாடா. எனக்கு எப்படி தானுங்களா? எனக்கு நம்ம கொஞ்சம் மாவு கொண்டாடுங்க. எடுத்துக்கோ. ஆனால் இந்தாடா ஆயில் கொஞ்சம் போட்டு கூட. ஆயில் போட்டோன்னா நல்லா இருக்கும்டா. கொட்டாதுடா. எனக்குண்ணா அப்படிங்களா? ஆமாடா. டேய் கண்ணா, குளிப்பாட்டி பார்த்துருக்கியாடா? எனக்கு நான் பார்க்கவே இல்லைங்கண்ணா. இதாண்டா எண்ணெயில் குளிப்பாட்டுறது. ஓஹோ, ரைட் போதும்டா. வச்சுட்டு எனக்கு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அடிக்க தெரியுமா? எனக்கு நல்லா அடிப்பானுங்க. இந்தா இது ஒன்றா அடி பார்ப்போம். ஏய் அவன் இல்லை இங்கே. போதுங்க. அடே என்னடா அடிக்கத்தோன்னா துணியை போட்டு துவச்சிக்கிருக்கு. எனக்கு நான் இப்படி தானுங்க அடிச்சிருக்கிறேன். இரு, உனக்கு ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். எனக்கு சொல்லித்தாங்க பார்ப்போம். சப்பாத்தி வீட்டில் போட்டிருக்கில்ல? போட்டிருக்கேன். சப்பாத்தி போட தெரியும்? போட்டிருக்கேன். சரி, சப்பாத்தி கட்டை இருக்கா? எனக்கு கட்டை வச்சிருக்கிறேன். அந்த அடக்குல்ல அது ஆமாங்க. தேய், சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய். நல்லா அகலமா விரிச்சு தேய்க்கணும்னா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா அகலமா விரிச்சு தேய். ஓஹோ, அகலமா விரிச்சு. ஆமா. இது ஒரு ஈஸியான மெத்தட்ரா. ஓஹோ, அவனை சும்மா நோண்டாம இருக்க மாட்டவள. சூப்பரா. இன்னும் கொஞ்சம். சூப்பர்ரா. ரைட்ரா. அருமடா. எனக்கு போதுங்களா? போதும். இந்தா டேய், இந்த இருக்குல்ல இந்த மாதிரி கோடு பண்ணணும். இந்த வாட்டில் நம்புறேன்னா கோடு. ஓஹோ, நம்புறேன்னா இதே மாதிரி நல்லா மெல்லுசா நல்லா நெருக்கி.
ஓ சரியா? ஓ நறுக்கி சரி நறுக்கி ஓடு பார்ப்போம். அந்த சைடுலேருந்து கொட்டு வா. எனக்கு எப்படி தானே பிடிக்கணும்? டேய் நல்லா நெருக்கி. நெருக்கிறானுங்க. சரி இப்போ இங்கிட்ட ஒரு 3 தள்ளு, அதே மாதிரி இங்கிட்ட ஒரு 3 தள்ளு. ஓ இப்படியே நெருக்கி இப்படியே கொண்டு வா. ஏனுங்கண்ணா எப்படி தானுங்க? அப்படியே தான். கழட்டியா? இன்னும் கொஞ்சம் நோட்டு. இந்த இருக்கு பாரு, இதே மாதிரி நல்லா அப்படியே விரிக்கணும். புரியுதா? நல்லா விரிச்சிட்டு இந்த முனை இருக்குல்ல, இந்த முனையை தூக்கி இப்படி தூக்கி சுற்றி இப்படி வச்சிடும். அவ்வளோதான். ஆமாம், இதே மாதிரி எல்லாத்தையும் அடிச்சிருதா? அடி. அடுத்தது கோழிக்கறி குருமா வைக்க போகிறேன். சரிண்ணே. இதை போய் அரைச்சிட்டு வா. இது வந்து இஞ்சி, சரிண்ணே. இது பூண்டு, சரி. இது முந்திரி குருணை, இது தேங்காய், சரி. இதை போய் அரைச்சி கொண்டு வா குழம்பு வைக்கிறதுக்கு. சரி. ஆமாம், டக்காரண்ணே எந்திரி. சுறுசுறுப்பாக போய் அரைச்சிட்டு வா. அண்ணே இந்தாண்ணே இஞ்சி பூண்டு. என்னதுடா அது? இஞ்சி பூண்டுண்ணே. இஞ்சி தேங்காய் பூண்டா? ஆமாண்ணே. அரைச்சிட்டு வந்துட்டியா? அரைச்சாச்சுண்ணே. அம்மியில் போட்டு தானே அரைச்சா? அம்மியில் போட்டு தானே அரைச்சது. சரி ரைட்டு. இப்படி வச்சிடுறா. என்னடா அப்படி வச்சிடுறா, ஒரு வாரமாக வைடா. ஆயில், கருவேப்பிலை, வெங்காயம், மிளகா, மஞ்சள், சோம்பு. அண்ணா வாங்க வணக்கம். என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன பரோட்டா போடுற ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்களே, அது குருமா வேணும்ல, அதை குருமா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி, இதுக்கு என்னென்ன போட்டிருக்க? வெங்காயம், மிளகா, தக்காளி, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டிருக்க. சரி, அந்த இஞ்சி பூண்டு எடுங்க உங்க கையால. இஞ்சி பூண்டு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தம்பி, அந்த அலசனை கறி எடுத்துட்டு வாப்பா. கறி மசாலா அண்டு ஏலக்காய் பொருட்கள். பாருங்க அடிக்க வந்துருக்குண்ணா. சூப்பர்ரா. கொஞ்சம் அதே போதுங்க. தேங்காய் பால், வாட்டர் கொண்டு வா. ஏ மக்கா, இந்த மாதிரி வாட்டர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் கொண்டு வா மக்கா. என்னலே வேலை பார்க்க சின்ன பையனே, கொண்டு வால மக்கா. நல்லா கிண்டல. அடுப்பு இதான் குனிஞ்சு பாருல. தேவையான அளவு தண்ணீர். கொத்தமல்லி, மக்காங்க வாழ. சால்னா டேஸ்ட் எப்படி இருக்கு பாருல. ஊத்துடா.
ஏடா சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கால? நல்லா இருக்குல்ல சார் இங்க வாங்க சார், நீங்க கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சால்னா எப்படி வச்சிருக்கேன் பார்த்து சொல்லுங்க. இல்லை சொல்லுவாள கையை உள்ளங்க வைங்க சார், கையை விரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏ கிளாஸ்ல சூப்பர்ல. சூப்பரா இருக்கா சார்? செம்மையா இருக்கும் சார். இல்லை சொல்லுங்கண்ணே. மாவை நல்லா தட்டி கொண்டு வாழ. சரிண்ணே. நாங்க கல் பக்கத்துல போய் நிக்கலாம். சரிண்ணே. இங்க அப்படியே கொண்டு வந்துடணும்ல. நானே தட்டி கொண்டு வந்துருவானே. வாழ. சரிண்ணே. ஆயில் இந்த கல்லுல லைட்டா போட்டு எடுத்துட்டு பக்கத்துல உள்ள எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். போடுறா. ஏனுங்க அவ்வளோதானுங்களா? போடா அங்கே போய் வைடா. அவ்வளோதானே? அவ்வளோதான். தூக்கி 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 நின்று. இல்ல புரோட்டா எப்படில இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. ஏனுங்கண்ணா செம்மையா இருக்குது. ஆனா ஒரு இது ரொம்ப லேட் ஆக்கிட்டீங்க. ஏண்டா லேட்டா வந்தாலும் செம்ம டேஸ்டா வந்திருக்கலாம்டா. கடையில சாப்பிட்டாலும் வேமா சாப்பிட்டுருப்பேன். ஆமாடா லேட்டா வந்தாலும் செம்ம டேஸ்டா வந்திருக்கலாம்டா. அதை பாடுறா. அப்படியா? சரி சால்னா எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நீங்க சொல்லாமலே போயிட்டீங்க, நான் ரெடி பண்ணி வச்சேன் சால்னா. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.